வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? மோஸ்ட் அடிக்டிவ் திங் இன் திஸ் வேர்ல்டு. இதனால் நாசமாக போகாத ஆட்களே கிடையாது. இவ்வளோ ஒழுங்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இந்த சிவபரணியும் அதில் சேர்த்தி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு எதுவும் தெரியலையா வெண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான். ஓகே, அதான் ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்குல்லையே மோஸ்ட் டாக்ஸிக் திங்காக இருக்குது. இப்போ எஸ், அடிக்ஷனில் டாப்பில் இருக்குது. எந்த அளவுக்கு சொல்லலாம்னா, நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, டிங்குன்னு ஒரு சவுண்டு வந்துடும், நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. பதறி அடிச்சுட்டு என்னங்க படப்படப்பா இருக்கும். யாரு ஓடுவாங்க பார்த்திருக்கியா? இவளா அவளா அவனா? அது நீ. நோ நோ, நாட் மீ. என்னத்த நாட் மீ இல்லை. ஆக்சுவலா நோட்டிஃபிகேஷன் வந்தாலே என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஏதாவது பேசுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு போட்டோ போட்டிருப்போம், அந்த போட்டோக்கு லைக்ஸ் வந்துடாதா அப்படிங்கிறது. நம்ம போட்டோ எது கேட்குறோம். எக்ஸாக்ட்லி, நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு சரி. இப்போ இதில் என்னன்னா, ஜேக்கப் ஈகிள்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ட்விட்டரில். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் அதை வந்து ரீட்வீட் பண்ணி வைக்கிறேன். ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா_பரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் ரீபோஸ்ட்டு ப்ளஸ் நான் கேமரா சாம்பிள்ஸ் அதிகமாக போடுவேன். ஸோ இதான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதில் என்னன்னா, ஜேக்கப் ஈகிள்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, மோஸ்ட் அடிக்டிவ் ட்ரக் இன் த வேர்ல்ட் இஸ் நாட் கொக்கைன், வீட் ஆர் சுகர், இட்ஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டார். ஏன்னா நம்ம ஃபோக்கஸை கில் பண்ணுது. சீரியஸாக நான் வந்து சில சமயங்களில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா இடையில, ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. நான் கண்டென்ட் பண்ணணும், அதுவும் டெக் ரிலேட்டடாக பண்ணணும், அப்புறம் கேட்ஜெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதே என் ப்ரொஃபஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா, அதாவது ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளஸ் அதே நான் ப்ரொஃபஷனாக வச்சிருக்கும் போது என்னால் தவிர்க்க முடியல, பண்ணி தான் ஆகணும். அதே சமயம் இதை ஒரு ஹேபிட்டாக நான் வச்சுட்டு இருக்கும்போது இதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கு. பட் நான் வேற ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் இருக்கும்போது இதையும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த வேற ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கே என்னால் சரியாக பண்ண முடியறது இல்லை. ரீசன் என்னன்னா, இதில் வந்து வரக்கூடிய ஒரு சில சவுண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, இல்லாட்டி இதில் ஒரு சில டாஸ்க் இருக்குன்னும் போது அந்த டாஸ்க் வந்து நமக்கு ஞாபகம் வந்ததும் அதை விட்டு வெளில வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இவங்க அதான் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, உங்கள் ஐடென்டிட்டி ஹைஜாக் ஆகுது. சரியா? பிக்கெஸ்ட் மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் வந்து ஃபியூல் பண்ணுது. மென்டல் ஹெல்த் நிஜமாக பாதிக்கப்படுது. நிறைய பேர், நான் இப்போ தானே சொல்கிறேன், நான் மெனக்கிட்டு எடுத்த ஃபோட்டோ ஒரு லைக் கூட வரல அப்படின்னு தோணும். அதான் சொல்லுவாங்களே, த மெயின் பர்பஸ் ஆஃப் சோஷியல் மீடியா இஸ் டு கீப் யூ டிஸ்ட்ராக்டட் வைல் தே லைக் வாட் மேனிபுலேட் யூ, ஸ்டீல் யுவர் டேட்டா, எவர் சொல்லிட்டே போகலாம். இப்போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த அடிக்ஷனை நம்மளால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி. இது பயங்கரமான ஒரு பாயிண்ட்டு. ஒரு நாட் தட் ஈஸி டு கிளைம். பட் அவர் கிளைம் பண்ணியிருக்காருன்னா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து இஸ் நாட் அபவுட் வீக் வில் பவர். ஸ்க்ரீனை எல்லாம் இப்போ பாரு, இப்போ இதை பாரு, இந்த வீடியோ பண்ணும்போது கூட அந்த பக்கம் ஒரு டிஸ்பிளே பார்க்குறோம், ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு டிஸ்பிளேல பார்த்து கண்டென்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்க்ரீன் தான். அப்படி இருக்கும்போது இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட்டு. அதான் இப்போ சொல்ல வந்தது. கான்டெக்ஸ்ட் அதுதான். வீடியோ பண்ணணும், ஃப்ரேமை பார்க்கணும், கண்டென்ட் பேசணும், இல்லாட்டி ஒன்று சொல்லணும், கன்வே பண்ணணும், இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபால்ட் இல்லைனாலும் your brain was never built for this kind of stimulation. ஏன்னா நம்ம ஹியூமன் ரேஸ் அப்படியே எவல்யூஷன் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேட்ஜெட்டே இல்லாத பட்சத்தில், இல்லாட்டி ஒரு டிவியே இல்லைன்னா, இல்லைடா ஒரு டிவி கூட இல்லாத காலத்துலலாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் இயற்கையை பார்ப்பாங்க, வானத்தை பார்ப்பாங்க, மரத்தை பார்ப்பாங்க, சக மனிதர்களில் பார்ப்பாங்க. ப்ளூ ரேஸ்க்காக நம்ம அடாப்ட் ஆனதே கிடையாது. ஆமாம், ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடாப்ட்லாம் ஆகலை, தீஞ்சி போய்கிட்டு இருக்கும் ப்ளூ ரேஸ்னால. அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், அது அடிக்ஷன் மட்டும் இல்லை, நம்மளை ரொம்பவே அதாவது ரொம்ப டயர்டாகிடுதுங்க, அடிமைப்படுத்திக்கிறது, ஆமாக்கிக்கிறது. கிட்டத்தட்ட பாரு, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டேமேஜ். ஆமாம், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 2009 ஃபேஸ்புக் வந்து ஹவு நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டை நடத்தினாங்க. 2013 தேவர் ட்ரிகரிங் டோபமைன் ஹிட்ஸ் ஆன் பர்பஸ். வேணும்ட்டே. ஆமாம், ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோட் வித் வேரியபிள் ரிவார்ட்ஸ். சம்டைம்ஸ் யூ கெட் லைக்ஸ், சம்டைம்ஸ் யூ டோன்ட். ஆமாம், எவ்ரி பிங், எவ்ரி ஸ்வைப், எவ்ரி வைப்ரேஷன், இட் ஸ்பைக்ஸ் டோபமைன். டோபமைன் தான் உனக்கு வந்து வேற லெவல் இல்லை. அதுதான் என்னோட எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். அதாவது அன்னைக்கு எப்படி இருக்க போறேன்றது என்னோட டோபமைன் லெவலை வச்சு தான். அது வந்து உன்னோட ஜாய்ஃபுல் ஹார்மோன் மாதிரி. உன்னோட மூட் ஸ்விங்குக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அமையும். மூட் ஸ்விங்குக்குன்னா எப்படின்னா, பாசிட்டிவாக உன்னை யோசிக்க வைக்க மாதிரி இருக்கும். பட் அதை வந்து நீ சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணியும் அதை வர வைக்கலாம். பட் ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் வெறும் 2 ஸ்பூன் சுகரை வாயில போட்டாலும் வருது. அப்புறம் ஏன் அதெல்லாம் ஈஸியாக இருக்கே. அதே தான். த லெஸ் யூ ஃபீல், அப்படியே மோர் ஸ்பைக்கு, த லெஸ் யூ ஃபீல் இட், தட்ஸ் வாட் லீட்ஸ் டு அடிக்ஷன்.
லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் டெய்லி லைஃப், மோர் ஆங்ஸைட்டி, கான்ஸ்டன்ட் கிரேவிங். எதுக்கு? கான்ஸ்டன்ட் கிரேவிங்ஸ் ஃபார் டோபமைன். எஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ இது மட்டும் தான் பண்ண போகிறேன். சரி, விரல் பார்த்து இதாக இடப்போது. ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் ஃபவுண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஷ்ரிங்க் அட்டென்ஷன் ஸ்பேன். இது எல்லாருக்கும் தெரியும். 90 செகண்ட் வீடியோ கட்ஸ் யுவர் எபிலிட்டி டு ஃபோக்கஸ் பை 10 minutes. ஆல்ரெடி இப்போலாம் பாட்காஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை யாருமே கவனிச்சு நான் பார்த்ததே கிடையாது. பாட்டு பறந்து போயாச்சு. பாட்டு கேசட்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கேன். அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தான் மேட்ரு, ஃபோனோட டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் ஸ்பீக்கர்லையோ இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ்லையோ லிசன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க அட்டென்ஷன் ஸ்பென் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டே அதே சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிக்சரில் தள்ளி விட்டுட்டு வேறு ஏதாவது போயிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் சேட் பண்ணிட்டு தான் பாட்காஸ்ட் கேட்பேன். சரி, சரியா? யுவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் சேசிங் நோவல்டி ஓவர் டெப்த். ரிசல்ட் என்னன்னா, யூ கான் ஃபினிஷ் அ சிங்கிள் டாஸ்க் வித்தவுட் செக்கிங் யுவர் ஃபோன். 100% நடக்கும் இது. ஏதாவது நியூஸ் செக் பண்ணி பழக்கப்பட்டவங்க, எதையாவது செக் பண்ணிக்கிட்டே இருந்து பழக்கப்பட்டவங்க, ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒரு குரூப்ல இருந்து பழக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் என்ன ஆகிடும்னா அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. அது இருக்கும். இப்படி டேப் பண்ணி அதை பார்த்தா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த லைட் இப்படி ஆஃப்ல இருக்கும், திருப்பி இப்படி டேப் பண்ணி அந்த லைட்டை பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ தான் அடுத்த வேலையை பார்க்கவே தோணும். இது ஒரு பிரேக் மாதிரி, டேப் பிரேக்குன்னு சொல்லணும். நிஜமா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். ஸோ இது வந்து இப்போ ட்விட்டரில் நான் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸி தான், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ட்வீட்டோட லிங்க்கையும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்து மாதிரி ட்விட்டர் போஸ்ட்டை ரிவ்யூ பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. ஆமாம், இதை ஒருத்தான ட்விட்டர் போஸ்ட் தானே பண்ணுறோம். நான் சொல்கிறோம், இதே வந்து வேறு ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் டாக்ஸிக்காவா பேசுகிறோம். 2023 ஆவரேஜ் பர்சன் டேப் தேர் ஃபோன்ஸ் 144 டைம்ஸ் a day. சொன்னேனே நான் இப்போ வந்தே ஒரு 5 வாட்டி பண்ணிட்டேன். சரி, 2023லயே 144 டைம்ஸ். இப்போ எவ்வளோ பண்ணிருக்கீங்க? இப்போல்லாம் ஃபோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதுல அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. 2023ல இருந்ததோட இப்போ சோஷியல் ஆப்ஸ் ரொம்பவே வைல்டா இருக்கு. ஆப்பே பண்ண வேணாம். ஏய் இதுல வேற பெருமை எருமை. அடுத்து என்னன்னா, டாப் 10% 500 தடவையாவது தட்டுறாங்களா 2023லயே. நல்லா தட்டுறீங்க போல. டிஸ்பிளே பொழந்துக்குச்சான். This puts your body in constant fight or flight. இது வேற ஒரு கொடுமைங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒன்று நம்ம சொல்லுவோமா, எதுவுமே இல்லாத விஷயத்த வந்து இருக்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அதை மறந்துட போகிறேன், அது கிடைக்காம போயிட போது, ஐயோ 4 நாள் நான் ட்விட்டர் விட்டு விளைக்கிறதுனால பாலிடிக்ஸில் எனக்கு எந்த நியூஸும் தெரியல, ஐயோ டெக் ஃபாலோவே நான் பண்ணல, டெக் நியூஸ் மறந்து போச்சு, நான் அவ்வளோதான் விட்டு போயிடுவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, கேளு, ஃபோன் பண்ணி கேளு. சரியா? இந்த மாதிரி நினைப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நோ ஒண்டர் வி ஆர் டயர்ட், ஒயர்ட், மென்டலி ஃபயர்டுன்ற நான் அதுவும் வேற வந்துருச்சா, அதுவும் அப்படிதான். யாரா டைட்டில்லாம் வைக்க சொன்னா வெஸ்டர்ன் யூடியூபர்லாம் வந்து அப்படிதான் போட்டுருவாங்க. சரி, லெட்ஸ் டாக் அபவுட் தி சிம்டம்ஸ். ரேசிங் தாட்ஸ், ஷாலோ பிரீதிங், கான்ஸ்டன்ட் இது ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங்ஸ், ஸ்லீப் இஷ்யூ. ஸ்லீப் இஷ்யூ தான் கொடூரமான விஷயம். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கு, ஓவர் திங்கிங்கு, நம்ம ஆல்ரெடி அதை பற்றி இல்லை. ஓவர் திங்கிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்படி இருந்தால், ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்காதோ இது. ஆனால் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் வந்து கொடூரமான ஒரு விஷயம். அதாவது ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு அடிக்ஷன்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஒன்றும். அது ரொம்ப கொடுமையாக சேம் ஆஸ் த ஸ்மார்ட் ஃபோன் கில்ஸ்ன்ற. ஆமாம், இப்போ வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா, 5 கிலோ ஏறிட்டேன்னு. அதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். இப்போ தான் தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்கேன், தெளிவாக உட்காந்துருக்கேன், போதை எல்லாமே. சரி விடுங்க, சரி பண்ணிடலாம். ஏன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் போதை தான். ஆமாம், உண்மைதான். ஸோ பாருங்களேன், கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு போகுதுன்னா, இட்ஸ் நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன். நம்ம நர்வஸ் சிஸ்டமே அன்கண்ட்ரோல்டாக போயிடுது. எஸ், உண்மை தானே. நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் அந்த டைமில் தானே நமக்கு கோவம் எல்லாமே வருது. நம்ம ஆக்டிவிட்டீஸை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுது இல்லை. சீரியஸா? இங்கே பாரு, ADHD is often made worse by screen addiction. Some people, screen can mimic ADHD symptoms. எப்படின்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், புவர் மெமரி, இம்பல்ஸ் டிசிஷனு, ட்ரபிள் ஸ்டார்டிங் எனிதிங். இது எல்லாருக்கிட்டையும் இருக்கே. இப்போ காமனாக இருக்கிற ஒரு விஷயம் இது. இது வந்து இப்போ ADHD கிடையாது, இது வார்த்தை வரல பட்டுன்ட்டு. ஆனால் இது இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுற யாரை கூப்பிட்டு கேட்டாலும் இது அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக. எல்லாருமே இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எஸ், ஒன்றும் அதிசயம்லாம் இல்லை. ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளை பார்க்குறது தான் அதிசயம். உண்மைதான். சரியா? அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பீச்சுக்கு போயிருந்தேன், ஷோமி 15 சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போகும்போது அங்கே ஒரு சிலர்கிட்ட ஃபோனே இல்லை. அவங்க ஒரு அழகாயிட்ட நாங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம் காட்டுங்கன்னா அவங்க பட்டன் ஃபோன் எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் அவங்களோட
அந்த சிலம்பு மாஸ்டர் அவரு ரவின்னு சொல்லி ஒரு மாஸ்டர், அவரோட நம்பர் கூட போடுறேன். நீங்க யாராவது வந்து திருவல்லிக்கேணி சைடுல பேரு அவரோட நம்பரை கீழே போடுறோம். மனசு சபையா பண்ணியிருக்காரு, அவர் வீடியோவையும் ஆட் பண்றோம் பாருங்க. திருவல்லிக்கேணி சைடுல இருக்கீங்கன்னா அவர்கிட்ட சிலம்பம் நீங்க கத்துக்கலாம். அவரோட நம்பர் கூட நான் மென்ஷன் பண்றேன். அவருக்கு 88 வயசு ஆகுது, இப்பயும் எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, என்னோட அதிக எனர்ஜில. அவர் தாங்க ரியல் இந்தியன் தாத்தா. ஆமா, அப்படிதான் இருந்தாரு பாக்குறதுக்கு. சரி, ஓகே. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ADHD பற்றிலாம் பேசியிருந்தோம்ல, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இஷ்யூக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது டயர்டாக ஃபீல் ஆகும், ஒழுங்காக உட்கார முடியாது, டம்பா இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே எழுந்துட்டு மணிக்கணக்காக ஸ்க்ரால் பண்ணினே இருப்போம். எழுந்தோடனே ஸ்க்ரீனு தான். அலாம் ஆஃப் பண்ண போனவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஃபோனை தூக்கி தூர வச்சுட்டு, அதுவும் பிக்சல் ஃபோனா ஃப்ளிப் டு ஷூ பண்ணிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான், அப்படியே மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ப்ரீத் பண்ணுங்க, உங்க சுவாசத்தை நீங்கள் நினையுங்கள், சுவாசத்தை மட்டும் நினையுங்கள். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஓவர் பயங்கரமாக ஆகிடுமா. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பேஸ்லைன் டோபமைன் அது வந்து ஆல்ரெடி ரெக்டாக இருக்குது, உடஞ்சி அது உங்களுக்குன்னு ஒரு இதுவே இல்லை, நீங்கள் அன்கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, அதை சரி பண்ணுறதுக்கு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The problem is not the phone, it's the nervous system. It was locked in survival mode. You can't out-discipline your biology. You need to reset it. ஸோ அப்போ ரீசெட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு போல ஜாக்கப். டெலீட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணுங்கன்ற போல. That's what I help people do. I don't give hacks. I fix the root. Every symptoms you feel is tied to one system. ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து மூடு, ஃபோக்கஸு, ஸ்லீப்பு, மோட்டிவேஷனு, ஸோ இதுக்குள்ளே தான் சார்ந்து தான் இருக்குது அப்படின்றத போடுறாரு. யூ ரெகுலேட் தட், யூ சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ மொத்தம் நம்மளோட மூட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தெரியணும். சிங்கம் வேட்டம் அதான் இதில் வரும்ல, சிங்கம் வேஷம் போட்டால் சீரணும், சிறுத்தை வேஷம் போட்டால் பாயணும், யானை வேஷம் போட்டால் பிச்சை எடுக்கணும். அது வந்து ஜோக்கு சொல்கிறது. யானை வேஷம் போட்டால் யானையோட கேரக்டர்ஸ் வரணும். ஸோ மை ப்ரோட்டோகால் இஸ் பில்ட் அரௌண்ட் 3 சிம்பிள் ட்ரூத்து. ஒன்று, டோபமைன் ஹாஸ் டு ரிட்டர்ன் டு பேஸ் லைன். எப்போ பாரு பரவச நிலையிலே இருந்தனா விளங்க மாட்டடா அப்படின்னு சொல்றாரு. யுவர் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி ரீட்ரெயின்ட். எப்போ பாரு எதுவாக இருந்தாலும் ஐயோ நான் எப்பயும் ஸ்க்ரால் பண்ணுவோம் 10 போஸ்ட் வரும், இன்னைக்கு 8 தான் வந்துருக்குது, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாம க்ளோஸ் அதை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. யுவர் சிஸ்டம் நீட்ஸ் சேஃப்டி, நாட் மோர் ஸ்டிமுலேஷன். ஸோ ஆக மொத்தம் அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதியோ அமைதி, அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளே வந்து தேவையில்லாத ஸ்டிமுலேஷனுக்குள்ளெல்லாம் தள்ளி விடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் தட் ஹேப்பன் த பிரெயின் ஒர்க்ஸ் அகைன். அது வரைக்கும் பிரெயின் ஒர்க் ஆகாது, சம்மந்தமே இல்லாததெல்லாம் ஒர்க் ஆகும். ஃபாலோ பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் முக்கியம். ஸோ இப்போ மொத்தம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் வை மை கிளைண்ட் ஸ்டாப் நீடிங் ஆப்ஸ் டு ஸ்லீப். இப்போ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, ஸ்லீப்புக்குன்னு ஆப்பை போட்டு ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சைடில் ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு கடலால் அடிக்கும், தவளக்கத்தம், என்னென்னமோ அந்த மாதிரி போட்டுட்டு நான் தூங்குறேன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ படுத்தாலே தூக்கம் வந்துருங்கிறாரு. ஒன்று, காஃபி டு திங்க், காஃபி இல்லைன்னா திங்கே பண்ண முடியாது, வரலங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தவிர அதர் டோபமைன் எனர்ஜிக் ஆக்டிவிட்டீஸ் இது எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது, இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐ பில்ட் தட் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல டிசிப்ளின், சரியா, நல்ல ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே நான் வந்து எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு பில்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து இவங்க வேறு ஏதாவது ஒரு ப்ரீச்சராக கூட இருக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நடந்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்களாக சக ஹியூமன்ஸ்க்கு வந்து பரப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆன்லைனில் கூட ட்ரெயின் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் போட்டிருக்காங்க. வராருன்னா இட்ஸ் நாட் அபவுட் டிசிப்ளின், இட்ஸ் அபவுட் ரெக்கவரின்னு அவர் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சில இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால் இன்டர்நெட்டில் பார்க்க முடியுங்கிறத யதார்த்தமான உண்மை. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் கடந்து நம்ம வேற எங்கேயாவது போய்கிட்டு இருப்போம். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு யாருக்குமே புரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்பியும், ஐபிஎல் ஸ்கோர் கார்டு லெவலில் வச்சுக்கிட்டா பிரச்சனை இருக்கிறது இல்லை, ஐபிஎல் எல்லா இடத்துலையும் பார்த்தா விளங்கவே முடியாது. காலையில் எந்த ஹைலைட்ஸை பாருங்கள், நைட்டு திருப்பி தூங்கிடுங்க. அதை கூட ஏன் பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நான் ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு நம்ம இதே ஓடிடுறேன். நம்மள ஹைலைட்ஸோட நிறுத்திக்கிறது. சரி பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. அதுதான், ஏன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் உட்காந்து மாங்குன்னு பார்த்து அவங்க 100 ரன் வந்து 10 ஓவர் அடிக்கிறதுக்கு பதில் 20 ஓவர் அடிப்பாங்க. நீங்கள் வெறுத்து போயிடுவீங்க. அந்த கர்மத்தை பார்க்கறதுக்கு நம்ம பேசாமல் அடுத்த நாள் காலையில் ஸ்கோர் கார்டு பார்க்கலாம், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். சரியா, தோத்தானு தானே தெரியணும், அவ்வளோதான். நான் காலேஜ் டேஸ்லேயும் நான் நிம்மதியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுதுரா. சரி ஓகே ரைட்டா. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜாக்கப் சாருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்பதற்கும் சிவபரணி பார்க்கலாம். பை ரைட்டு.